Hello all, welcome to another video. இந்த வீடியோவில் என்னோட ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கம்ப்யூட்டர் தான் நான் வந்துட்டு வாழ்நாளில் ஃபஸ்ட்டு வாங்கின கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் எப்போ வாங்கினேன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வாங்கினேன். ஸோ அப்போ என்கிட்ட இருந்த பைசா வந்துட்டு மொத்தமாக 5000 தான். ஸோ 5000க்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்றப்போ எனக்கு புது கம்ப்யூட்டர் வாங்குறதுங்கிறது அங்கே ஆப்ஷனே கிடையாது, ரூல்ட் அவுட். ஸோ என்ன பண்ணேன்னா ஒரு கடையில் போயிட்டு நாமக்கல்ல ஒரு ஸ்டோருக்கு போனேன். அங்கே போய் என்ன சொன்னேன்னா எனக்கு செகண்ட் ஹேண்டில் ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எனக்கு 4500க்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. ஸோ 4500க்கே கம்ப்யூட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்துட்டு யோசிக்கக்கூடாது. அந்த கம்ப்யூட்டரில் என்னென்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் என்னென்னு பாருங்கள். Pentium 3 ப்ராசஸர், 64 MB ரேம், 64 GB இல்லை MB, நம்ம ஃபோனில் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி 64 MB ரேம், 40 GB ஹார்ட் டிஸ்க். இது கூட ஒரு மானிட்டர் கொடுத்தாங்க. அந்த மானிட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் வராது, அது மானிட்டர் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரிப்பேரான மானிட்டரோட தான் நான் அந்த செகண்ட் ஹேண்டாக அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு வாங்கினேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். 4500 கொடுத்தாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டரை வச்சு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டரில் அந்த ரெட் கலர் வராமல் இருந்தது, ஏதோ ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னால தான் வரல. அது இப்போ இருக்க மாதிரி நம்மளோட எல்சிடி எல்இடி மானிட்டர்லாம் கிடையாது, ரொம்ப பழைய டைப் சிஆர்டி மானிட்டர் தான் அப்போது அந்த கம்ப்யூட்டர் நான் வாங்கும்போது கொடுத்தாங்க. ஸோ இந்த மானிட்டர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடுச்சு. ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், திடீர்னு உள்ளேருந்து டுப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அப்படியே புகையாக வந்தது. அவ்வளோதான், ஸ்வாகா. அதுக்கப்புறம் எப்போ ஆன் பண்ணாலும் ஒரு காயில் வைண்டிங் நாய்ஸ், கரங்கிற மாதிரி ஒரு நாய்ஸ் கேட்கும், அப்படியே புகையாக வரும். அந்த வீட்டில் ஏதாவது சாம்பிராணி போடணுன்னா அந்த மானிட்டர் ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டால் போதும், ரூம் பூரா நல்லா குப்புன்னு புகை வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு புகை விட்டுட்டு இருந்தது, ரயில் இன்ஜின் மாதிரி. அந்த கருமத்தை அப்புறம் தூக்கி போட்டு அந்த CPU கீபோர்ட் மவுஸ் மட்டும் தான் என்கிட்ட இருந்தது. ஸோ இவ்வளோ தான் அந்த கம்ப்யூட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா அதுதான் இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சரி 4500 போட்டு வாங்கிட்டேன், மானிட்டர் போயிடுச்சு, அந்த கருமத்தை வச்சுட்டு வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அட்லீஸ்ட் பாட்டாவது கேட்கலாம்ல அப்படின்றது தான் எனக்கு இருந்த தாட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கற்றுக்க ஆரம்பித்த டைமில் வந்துட்டு அப்போ தான் விண்டோஸ் XP வந்து எனக்கு அந்த கம்ப்யூட்டரை வந்துட்டு அவர் கொடுத்தவர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தார். ஸோ விண்டோஸ் XPயில் எனக்கு வந்துட்டு அந்த மெனுவோட லே அவுட் வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த லே அவுட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் போவேன். முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 ரூபாயில் தமிழ்நாட்டை கலக்குனது எப்படின்னு. அந்த 10 ரூபா எடுத்துக்கிட்டு ப்ரௌசிங் சென்டர் போகிறது, ஒரு பென்ட்ரைவில் பாட்டை டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணிட்டு வர்றது. வந்துட்டு என்ன பண்ணுவேன், என்னோடய ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிட்டு CPU ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணிங்கன்னா அந்த ரிங் லைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைட் இருக்கும் அந்த CPUவில், அந்த லைட் ஆன் ஆகும். அந்த லாகின் வெல்கம் சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறம் லாகின் சவுண்டு கேட்கும். இந்த 2 சவுண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவேன். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் ஏரோ ஒன்ஸ், டவுன் ஏரோ 5 டைம்ஸ். இதை நான் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா விண்டோஸ் XPயோட ஸ்டார்ட் மெனு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 போர்ஷனாக பிரிச்சிருப்பாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருக்கும். ஸோ அந்த ரைட்டு செலக்ட் பண்ணுறதுக்கும் 5th ஆப்ஷனாக மை கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த மை கம்ப்யூட்டரை வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கும். என்டர் ப்ரெஸ் பண்ணுவேன், கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்கும், மை கம்ப்யூட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். இதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது, ஜஸ்ட் அசம்ஷன் தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்தது 5 டைம்ஸ் டவுன் ஏரோ வந்துட்டு கிளிக் பண்ணுவேன். ஏன்னா நான் கடைசியாக அந்த மானிட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த கம்ப்யூட்டரோட மை கம்ப்யூட்டர் லே அவுட் வந்துட்டு என்ன சைஸில் இருந்ததுங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா ஒரு பென்ட்ரைவை ப்ளக் பண்ணுவேன், அந்த கனெக்ட் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துட்டு ஹெட்ஃபோனில் கேட்கும். கேட்டதுக்கப்புறம் மை கம்ப்யூட்டரில் டவுன் ஏரோ 5 டைம் ப்ரெஸ் பண்ணுவேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரைவ் செலக்டர் லிஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் ஆகும், ட்ரைவ் செலக்ட் ஆகும், அடுத்த ட்ரைவ் செலக்டர் லிஸ்ட்டு அடுத்த செகண்ட் ரோ செலக்ட் ஆகும், திரும்ப ட்ரைவ் செலக்டர் ரிமூவபிள் டிவைஸ்க்கான ட்ரைவ் செலக்டர், அதுக்கு அடுத்ததுக்கான ரிமூவபிள் டிவைஸ் வந்துட்டு அங்கே ஒன்று தான் இருக்கும், அது என்னோட பென்ட்ரைவ். ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கும். 5 டைம்ஸ் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா திரும்ப என்டர் ப்ரெஸ் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. பென்ட்ரைவுக்குள்ளே நான் ஃபோல்டர் எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லா சாங்கையும் ரூட் டைரக்டரியில் தான் வச்சுருப்பேன். ஸோ பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணால் வரிசையாக சாங்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் காப்பி பண்ணிட்டு வருவேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா டவுன் ஏரோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுது அப்படின்னா நான் எல்லாத்தையும் கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எவ்ரிதிங். இதெல்லாமே அசம்ஷன் தான், எதுவும் பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு பாட்டு எனக்கு வந்துட்டு காதில் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த பாட்டு கேட்டால் உடனே என்ன பண்ணுவேன்னா ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து திரும்ப மை கம்ப்யூட்டர் அந்த ரிமூவபிள் டிவைஸ் அந்த ட்ரைவுக்கே போயிடும். இப்போ என்ன பண்ணுவேன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தா எல்லா சாங்கும் செலக்ட் ஆகிடும். இப்போது ரைட் கிளிக்கு கீபோர்டில் டெடிக்கேட்டடாக பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவேன். ப்ரெஸ் பண்ணோடனே அதில் வந்துட்டு ஆட் டு மீடியா பிளேயர் பிளேலிஸ்ட் அப்படின்றது 3வது ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த
3 டைம்ஸ் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி என்டர் அடிச்சேன்னா மீடியா பிளேயரோட பிளேலிஸ்ட்டில் எல்லா சாங்கும் ஆட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுவேன்னா திரும்ப ஆல்ட் டேப். இப்போது நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து மீடியா பிளேயருக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிடுவேன். ஸோ ஸ்விட்ச் ஓவர் ஆனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா பிளேயரோட ஷார்ட்கட்டில் என்னென்னு ஒரு டைம் ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் தேடி எடுத்து எழுதி மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் அந்த மீடியா பிளேயரில் வந்துட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பாட்டை ரீவைண்ட் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு, வால்யூமு, ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பெரிய சைஸ் CPU வந்துட்டு ஒரு அந்த காலத்துலலாம் அந்த கரெக்டாக அந்த டைமில் சோனி வாக்மேன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வாக்மேன் மாதிரி அந்த CPU வச்சு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க, சும்மா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மானிட்டர் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இதில் இந்த கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்றப்போ இந்த பாட்டு கேட்டு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணணும். என்னென்னா Alt F4 ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் மீடியா பிளேயர் க்ளோஸ் ஆகும். திரும்ப Alt F4 2 டைம் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஷட் டவுன் மெனு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அந்த மெனு டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் லெட்டர் U ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷட் டவுனுக்கான ஷார்ட்கட் அது. ஸோ அதை கிளிக் பண்ண U செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு லாக் அவுட் சவுண்டும் ஷட் டவுன் சவுண்டும் வந்துட்டு 2 சவுண்டு கேட்கும். இந்த 2 சவுண்டும் வந்ததுக்கப்புறம் CPUவில் லைட் ஆஃப் ஆகும். ஸோ என்னோடய கம்ப்யூட்டர் வந்துட்டு நான் கரெக்டாக ஆன் பண்ணி பாட்டு கேட்டுட்டு திரும்ப ஷட் டவுன் பண்ணி ப்ராப்பராக ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் மானிட்டரே இருக்காது. ஸோ இப்படி அந்த மானிட்டரே இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்றத விண்டோஸில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதில் என்னென்னா அதிலிருந்து ஒரு லேர்னிங். ஸோ இப்போ இந்த லேர்னிங் எனக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப ஒரு மானிட்டர் வந்ததுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்ற அந்த ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு தெரிஞ்சுது. இதில் என்னென்னா இப்போ நடுவில் அந்த கம்ப்யூட்டர் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், ரேம் ஸ்லாட்டில் ஏதாவது இப்போ டஸ்ட்டு செட்டில் ஆகிருக்கு, அது கான்டாக்டை வந்துட்டு பிளாக் பண்ணுது அப்படின்றப்போ அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங்கை நான் அந்த டைம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நம்ம சாம்பிராணி மானிட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த சாம்பிராணி மானிட்டரை திரும்ப ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு அதை டியர் டவுன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஒன்று ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அங்கே நான் ட்ரை பண்ண விஷயம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைம். இதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹேண்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கே திரும்ப போய் எனக்கு ஒரு OS CD கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து, அப்போ விண்டோஸ் XP CD தான் எனக்கு கொடுத்தாரு. XP சர்வீஸ் பேக் 3 அப்போ கொடுத்தாங்க. ஸோ XP சர்வீஸ் பேக் 3ல் இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த இப்போ நீங்கள் விண்டோஸ் 7 விண்டோஸ் 10லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் லைசன்ஸ் கீ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி போயிடலாம். பட் விண்டோஸ் XPயில் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு G2 JMP 2PC7G RYBYX PPF3A3KKTY இதுதான் சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா, இந்த CD கீ போட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இந்த கீயை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவேன். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பேக் 2ல் வந்துட்டு என்னோட கம்ப்யூட்டரோட சவுண்ட் கார்டு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். ஆனால் சர்வீஸ் பேக் 3ல் என்னோட சவுண்ட் கார்டு இன்ஸ்டால் ஆகாது. இதை வந்துட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 year டைம் ஆச்சு. ஸோ இந்த சர்வீஸ் பேக் 3ல் இந்த சவுண்ட் கார்டு டிரைவரை நான் தேடும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு ஆப்ஷன் தெரிய வருதுன்னா, லினக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் உபுண்டுன்னு ஒன்று இருக்குது. உபுண்டு யூஸ் பண்ணால் இந்த சவுண்ட் கார்டு பிரச்சனை இருக்காது, டிஃபால்ட்டாகவே சவுண்ட் கார்டு ஒர்க் ஆகும் அப்படின்றப்போ அந்த பாட்டாவது ஒழுங்காக கேட்கலாமே, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு படமாவது பார்க்கலாமே அப்படின்றதுக்கு தான் நான் லினக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒரு மோசமான கம்ப்யூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மேபி அதில் ஒரு லேர்னிங் இருந்தது. பட் ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்றப்போ நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு கடைசியில் என்னாச்சுன்னா, அதை நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதில் வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது. ஸோ ஒரு மானிட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ப்ரோக்ராமிங் அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் என்னோடய லேர்னிங்கில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாராவது கம்ப்யூட்டர் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்துட்டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு அன்றைக்கி இருந்த கஷ்டம் இன்றைக்கி கிடையாது. பட் அந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி யாராவது வாங்கினாங்க அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு கம்ப்யூட்டரை வாங்குவாங்க அப்படின்றது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியும். ஸோ நான் என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பக்காவாக வந்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர்ஸ் பூரா ரிஃபைன் பண்ணுவேன். அவங்க என்கிட்ட லினக்ஸ் மிஷினே வாங்கினாலும் சரி, இல்லை வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வாங்கினாங்க அப்படின்னாலும் ஓகே,
நான் கோ த்ரூ பண்ண எதையும் அவங்க கோ த்ரூ பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். ஸோ இதனாலேயே எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் கஸ்டமர்ஸ். என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டாருன்னா அவர் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இது வந்துட்டு பின்னாடி எனக்கு ஒரு பிஸ்னஸாக மாறும் அப்படின்றது எனக்கு அன்றைக்கி ஐடியாவே சுத்தமாக கிடையாது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு கம்ப்யூட்டர் என்கிட்ட வாங்கினாலும் சரி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்துட்டு என்கிட்ட வாங்கினாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டி வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த மோசமான கம்ப்யூட்டர். ஆனால் அந்த இடத்துல எனக்கு நல்ல கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா எனக்கு இதை விட இன்னும் என்னோடய லேர்னிங் வந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கம்ப்யூட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய போர்ட்லேயே வந்துட்டு ரேம் சால்டர் பண்ணி வர்றது, இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. பட் நான் ஃபஸ்ட்டு வாங்கின கம்ப்யூட்டரில் என்கிட்ட மீதி இருக்கிறது இந்த ரேம் ஸ்டிக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்கும் தான். ஸோ இந்த ரேம் ஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல 64 MB ரேம், இதுதான் இந்த 64 MB ரேம் தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா இதோட இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டிருக்காங்க. என்னென்னா இயர் 2000 6th மந்த் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் 2000க்கு அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் எப்போ இருந்த யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜை விட இந்த ரேமோட ஏஜ் வந்துட்டு ஜாஸ்தி. நான் இந்த கம்ப்யூட்டரை 2005 வாங்கினேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 years old கம்ப்யூட்டர் வந்துட்டு அப்போ நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அப்கிரேட் ஒன்று பண்ணேன் இந்த கம்ப்யூட்டருக்கு. என்னென்னா இந்த 64 MB ரேம் அதிலிருந்து 128 MB ரேமுக்கு வந்துட்டு அப்டேட் ஆனேன். ஸோ இதுதான் அந்த 128 MB ரேம் பாருங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த 128 MB ரேமை வச்சு நான் அன்றைக்கி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதும், இந்த 64 MB ரேம் வச்சுட்டு அன்றைக்கி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதுலையும் எனக்கு இருந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான் ஒரு 64 MBயில் ஒரு கம்ப்யூட்டர் ஓட முடியும் அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரிய வந்த விஷயம். ஸோ இந்த 64 MB ரேம் இன்றைக்கி ஒரு ராஸ்பெரி வாங்கினீங்கன்னா கூட 512 MB ரேம் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஒரு மாடலில் வரும். ஆனால் 64 MBயில் ஒரு கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸில் அதை எவ்வளோ வந்துட்டு நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்றதில் அன்றைக்கி இருந்த என்னோடய நாலேஜ் தான் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஹோம் ஆட்டோமேஷனுக்கு வந்துட்டு எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ கம்மியான ரிசோர்ஸை எப்படி பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணால் நம்ம வேணுங்கிற டாஸ்க் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஒரு கம்ப்யூட்டர் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது கேட்குறாங்க அப்படின்றப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட ஒன்று கேட்பாங்க, ரெக்குவயர்மெண்ட் இதுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்குற மெஷினும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்மேட்ச் தான் இருக்கும். அவங்க கேட்குறதுக்கு தேவையான மெஷின் வேறையாக இருக்கும், ஆனால் அவங்க வாங்குறது இன்னொன்று இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக இதுதான் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மெஷின் என்னென்னு கொடுப்பேன். ஸோ இப்படி நான் கொடுத்த மெஷின்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது நான் 2012 கொடுத்த மெஷின் இன்றைக்கி வரைக்கும் ரன்னிங்கில் இருக்குது, பக்கா கண்டிஷனில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த மெஷின் நான் ஃபார்மேட் பண்ண கஸ்டமர் இன்றைக்கி வரைக்கும் ஃபார்மேட் கூட பண்ணது கிடையாது. அந்தளவுக்கு அந்த மெஷினை வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் கஸ்டமர்ஸ் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ப்ரிமிசஸில் நான் அதை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த சாம்பிராணி மானிட்டரையும் அந்த பெரிய சைஸ் வாக் பண்ணி வச்சு அதை ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லி நான் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள் தான் பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹோம் ஆட்டோமேஷன் நான் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அது இல்லாமல் எனக்கு ஒரு பிஸ்னஸாகவும் அது செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிஸ்னஸில் நான் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறேன், என்ன குவாலிட்டி கொடுக்குறேன், அவங்க ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அந்த வர டைமுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணுவேன். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு குவாலிட்டி சர்வீஸ் வந்துட்டு கொடுத்தப்போ எனக்கு அந்த லாங் ஸ்டாண்டிங்கில் கஸ்டமர்ஸ் எப்படி வந்தாங்க, என் கஸ்டமர் இன்றைக்கி வந்துட்டு வேறு எந்த சர்வீஸ் ப்ரொவைடரும் டேப் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியாது. ஏன்னா நான் கொடுக்குற அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு மற்ற இடத்துல கிடைக்கல அப்படின்றப்போ அவங்க வெளியில் போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜஸ் வந்துட்டு அந்த ஒரு ஓட்ட கம்ப்யூட்டர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணனால தான் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்றைக்கி சிச்சுவேஷன் சினாரியோ வந்துட்டு என்ன இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மாற்றிட முடியும். டைம் ஆகும், எஃபர்ட் தேவைப்படும், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாற்றிட முடியும். இன்றைக்கி இருக்க ப்ராப்ளம்ஸை அப்படியே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் 5 இயருக்கு அப்புறம் 10 இயருக்கு அப்புறம் எங்கே இருக்கணுன்றதை பிளான் பண்ணி இன்னிலிருந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ப்ராப்ளமை இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு 5 இயர்ஸ்க்கு இருக்க அப்புறம் வரப்போகிற ப்ராப்ளமை இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் நான் வாங்கும்போதே என்னோடய வீடை வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்துட்டு எனக்கு பேசிக்காகவே இருந்துச்சு. அந்த ஐடியாவுக்காக நான் வாங்கினது அந்த ஓட்ட கம்ப்யூட்டரு. இந்த ஓட்ட கம்ப்யூட்டர்லேருந்து எதிர்பார்க்காம கற்றுக்கிட்டது தான் லினக்ஸ். இந்த லினக்ஸை நான் கற்றுக்கிட்டு ஹோம் ஆட்டோமேஷனில் அந்த ஸ்கில்லை நான் யூட்டிலைஸ் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற கதை பூரா நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான்
என்னோட இந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த ஹோம் ஆட்டோமேஷனுங்கிறதோட பேசிக் வந்துட்டு அங்கேருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.